கிட்டத்தட்ட 3% தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லி வச்சிருக்கோம். நான் வந்து பீச்ல ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வந்து பீச்ல இன்னைக்கு நடக்கக்கூடியதை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. காமராஜர் சாலைக்கு ஒருத்தர் வர முடியுமா? விஐபிகள் ஒரு தனி ட்ராக் போட்டோமே, அவங்களுக்கான பார்க்கிங் இடம், அவங்களுக்கான போற வசதி, அவங்க எந்த வழியா வரணும், எந்த வழியா விஐபி பாஸ் வச்சிருந்தாருன்னா அவர் எப்படி எந்த விஐபியாவது நீங்க வந்து இத மாட்டிக்கிட்டாங்களா கூட்டத்துல? இந்த அமைச்சர் 5 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தாருன்னு சொல்லுங்க. இந்த காவல்துறை அதிகாரி 7 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தாருன்னு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து வெளியே வந்தாருன்னு சொல்லுங்க. யாரா மாட்டாங்க? அப்ப விஐபிக்கு ஸ்பெஷல் பண்ணி வச்சீங்களா? மாற்றுத்திறனாளி யார் பண்ணுவா? அப்ப மாற்றுத்திறனாளி பார்க்க கூடாது, வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வரக்கூடாது, நீ போய் வீட்டுல உட்காந்துக்கோ. திருமதி கனிமொழி தானே சொன்னாங்க இந்த மாதிரியான பெரும் கூட்டங்கள்லாம் வராம தவிர்க்கணும். வெளியே வராதுன்னு சொல்றது பாதுகாப்பு ஏற்பாடாங்க. 1 கோடி பேர் கூட்டினாலும் நான் வந்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லுதானங்க பாதுகாப்பு. ராத்திரி 1 மணிக்கு ஒரு பொண்ணு நகை முழுக்க போட்டுட்டு 12 மணிக்கு ஊர் சுத்தினாதான் வந்து சுதந்திரம்னு காந்தி சொன்னாருன்னு வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்கார்ந்தா பிரச்சனை. பொண்ணுக்கும் பாதுகாப்பு, தங்கத்துக்கும் பாதுகாப்பு சொல்லிடலாம்ல. அது ஏன் சொல்றாரு காந்தி? வெளியே வரணும் 12 மணிக்கு ராத்திரி. பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போகணும், போட்டுக்க நகை பத்திரமா வீட்டுக்கு போகணும். அப்பதான் சுதந்திரம். 15 லட்சம் பேர் திரண்டா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. எதுக்கு வர்றீங்க அப்படி கேட்பீங்களா?